Praise the Lord, hallelujah. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2025 ஜூன் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை நாம் துதிப்போமா, ஸ்தோத்தரிப்போமா. சோத்திராண்டவரை சோத்திரம். நேற்று முழுவதும் நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபைக்காக கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். சோத்திராண்டவரே சோத்திரப்பா. நேற்று ராத்திரியில் நல்ல தூக்கத்தை தந்து ஆசிர்வதித்த கர்த்தருடைய கிருபைக்காகவும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். நன்றியோட சோத்திராண்டவரே, நன்றியோட சோத்திரப்பா. ஆரோக்கியமாக பலத்தோடு இன்று காலை வேளையில் நீர் எங்களை எழுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிறப்பா. சோத்திராண்டவரே சோத்திரம். இன்று காலை வேளையிலும் கிறிஸ்துவேசுக்குள்ளாக நம்மளை வெற்றி சிறக்கப்படி நடத்த போற கர்த்தருடைய கிருபைக்காக கர்த்தரை துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திர ஆண்டவரே. நிறையங்களை அற்புதமா நடத்த போற கிருபைக்கு நன்றி அப்பா. நீரே நல்லவர் அப்பா. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவருமே துதிக்கிற ஆண்டவருமே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. 16ஆம் சங்கீதம் 2வது வசனம், என் நெஞ்சமே நீ கர்த்தரை நோக்கிய தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர், என் செல்வம் உமக்கு வேண்டியதாயிராமல். 5வது வசனம், கர்த்தர் அவன் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். ஸ்தோத்திரம். நாம் சேர்ந்து ஜெபிப்போமா. நாம் சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. ஆண்டவரை நீரை எங்களுக்காக வெளிப்படுத்தின அன்புக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய உண்மைக்காக ஸ்தோத்திரப்பா. உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரை சேர்ந்து நாம் ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பன், அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நாங்கள் ஒரு மனமாய் உம்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிற ஆண்டவரே. நேற்று முழுதங்களை காப்பாற்றின கிருபைக்கு நன்றி. நாங்கள் ஒரு மனமாய் உம்மிடத்தில் கண்களை ஏறெடுக்கிற ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கரத்திலையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்ப அவரை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தரிடத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு தினமா இன்றைய தினம் மாறட்டும் ஆண்டவரே. உம்மையை கூப்பிடுகிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். உம்முடைய சித்தம் செய்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் செய்வா ஆண்டவரே. உம்முடைய வழிகளில் நடக்க கர்த்தரை பலப்படுத்தும் ஆண்டவரே. நோய்களால் பாரப்படுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. ரொம்ப நாளாய் அசிடிட்டினால் பாரப்படுகிறவர்கள் இப்போதே குணமாகட்டும். நெஞ்சுக்குள்ளே இருக்கிற அந்த எரிச்சல், பேர்னிங் சென்சேஷன் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரை. செவிக்குள்ளே ஒரு சப்தம் மாதிரி அப்படியே வந்துட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரை. பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். தூக்கத்திலே கர்த்தாவை தூங்க முடியாமல் அடிக்கடி நடுங்கி எழும்பிட்டு இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும். சொப்பனங்கள் கர்த்தாவை பேர்டு சொப்பனங்கள் வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும் அப்பா. மற்ற பலவித பிரச்சனைகள் பாரங்களாக இருக்கிறவர்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்யும். பிசினஸ்குள்ள ஒரு முன்னேற்றம் உண்டாகட்டும். கடன் பாரங்கள் மாறட்டும். பண பிரச்சனைகள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூ ஒவ்வொரு மக்களுக்கும் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்யும். பிள்ளைகளுடைய எஜுகேஷன் சம்பந்தமாக பாரப்படுகிற பெற்றோர்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அட்மிஷனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஃபர்தர் ஸ்டடீஸுக்காக முயற்சி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வழிகளை திறந்து கொடுத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. நம்முடைய ஊழியம் செய்கிற ஒவ்வொரு போதகருக்காக நன்றி அப்பா. ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதியும். கர்த்தர் அற்புதங்களை செய்யும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். இன்று ராத்திரி நடக்க போகிற மீட்டிங்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது ஒவ்வொரு மக்கள் வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமாக மாறட்டும். பெரியோர் எழுப்புதலுக்கு காரணமாக மாறட்டும் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்ட கிருபைக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொரையும் அபரிவிதமான விதத்தில் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையும் சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் நிரம்பி வழுவதற்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய சித்தமான இன்று ராத்திரியில் 9:30 மணிக்கு நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் உண்டு. நீங்கள் அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபத்தோடு அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவான். 2 முக்கியமான காரியங்கள். 1, அந்த மீட்டிங்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். 2, மற்றுள்ளவர்கள்
நீங்கள் கூட இந்த மீட்டிங்காக நீங்கள் அவரை இன்வைட் பண்ணணும். ஆமென். லிங்குகள் நீங்கள் ஷேர் பண்ணணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீதியின் மொழிகள் 1 வசனத்தை வாசிப்போம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்னமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஸ்தோத்திரம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்னமின்றி அவன் வாசம் பண்ணி ஹல்லேலூயா அவன் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்தில் நாம் வாழும்போது நமக்கு தெரியும், இந்த உலகம் என்றது ரொம்ப பயத்திலும் கன்ஃபியூஷனால நிறையப்பட்டதாயிருக்கிற ஒரு உலகம். அநேகர் ரொம்ப கவலையோடு கூட பயத்தோடு கூட பலவிதமான கவலைகள், அவர் சரீரங்களை குறித்துள்ள கவலைகள், வேலையை குறித்துள்ளதாயிருக்கிற கவலைகள், நாளையை குறித்துள்ளதாயிருக்கிற கவலைகள், இப்படிப்பட்டதாயிருக்கிறான் பல சிச்சுவேஷன்ஸை குறித்தும் பல சூழ்நிலைகளை குறித்தும் நினைத்த கவலையோடும் பயத்தோடும் கூட இருக்கிறான். நாம் ஒவ்வொரு தினமும் கேட்டுக்கொண்டே இருக்கிற நியூஸுகள், நம்மை பயப்படுத்துகிற நியூஸுகள் தான் நாம் கேட்டுட்டு இருக்குது. நமக்கு டென்ஷன் ஆகிற மாதிரி உள்ள சிச்சுவேஷன்ஸ் தான் நமக்கு சுற்றும் இருக்குது. ஆனால் பிரியமானவர்கள், அது நடுவில் கர்த்தருடைய வார்த்தையிலூടെ நம்மோடு பேசுகிறது. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்னமன்றி வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஸோ நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்களாக மாறட்டும். கர்த்தர் எப்போது நம்மோடு பேசிட்டே இருக்கிறார். நாம் ஹல்லேலூயா அந்த வார்த்தைகளை நாம் கேட்கணும். கர்த்தர் நம்மோடு பேசுகிறதேன்னு நாம் புரிந்து கொள்ளணும். நாம் எப்போதும் நியூஸ் சோஷியல் மீடியா அதுக்குள்ளே இன்வால்வ் ஆகிராமல் எப்போது அதுதான் கேட்டுட்டு இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, நீங்கள் அதை குறைச்சிட்டு நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொள்ளுங்கள். தேவனுடைய வசனத்தை வாசிங்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும்போது நீங்கள் சேஃபாக இருக்கும். பயமில்லாமல் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்யும். உங்களுக்குள்ளே இருக்கிற ஆன்சைட்டிஸை கர்த்தர் நீக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பயங்களை நீக்கும், கவலைகளை கர்த்தர் நீக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் விக்னமன்றி வாசம் பண்ணுவான். கர்த்தர் கிருபையை செய்வான். ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவான். ஆமென். கர்த்தருடைய வார்த்தை ஹல்லேலூயா உங்களுக்கு எல்லா விதமான பலத்தையும் கர்த்தர் கொடுப்பான். ஆவிக்குரியான ஒரு பலத்தை கர்த்தர் கொடுப்பான். பிசிக்கலி அழிந்தா உலகத்திலே பயமில்லாமல் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபையை செய்வான். எவ்வளோ பெரிய காற்று உங்கள் மேல் அடித்தாலும் அந்த காற்றுக்கு நடுவிலும் அசையாமல் நிற்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபையை செய்வார். எல்லா இடங்களும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மறைவிடமாய் வெளிப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் எந்த விக்னத்தையும் பயப்படாமல் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபையை செய்யும். 91 சங்கீதம் இப்படித்தான் சொல்றது. ஒரு பாதம் உங்க கூடாரத்தோட அணுகாது, எந்த தீங்கும் எங்களை தொடாது. உங்க பக்கத்தில், உங்க வலது பக்கத்தில் 1000 பேர்கள் வீணாலும் 10,000 பேர்கள் வீணாலும் அது உங்களோட அடுத்து வராது. பயமில்லாமல் வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபை. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு ஒரு பலத்தை, ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறதான் கர்த்தருடைய வார்த்தை என்றது. பிரியமானவர்களே, இந்த உலகம் ஏன்னா ஒரு பண சம்பந்தமாயிருக்கிற பெரிய கவலையிலே போயிட்டு இருக்கிற, நாளைக்கு என்ன ஆகும், கிரைசிஸ் வருமா, இப்படி பயப்படுகிறான். ஆனால் நீங்கள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை வாசித்தீங்கன்னா, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வசனத்தில் நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா, இந்த உலகத்தில் எவ்வளோ கிரைசிஸ் வந்தாலும் அது நடுவில் கர்த்தர் உங்களை காப்பாற்றும். அமைதியாக இருக்கும்படி பயப்படாமல் வாழ, விக்னமன்றி வாழ கர்த்தர் உங்களுக்கு கிருபையை செய்வார். நீங்கள் ஆயிருக்கிற இடங்களில் எந்த தீங்களும் உங்களை தொடாதபடி, எந்த கிரைசிஸ் உங்களை பாதிக்காதபடி, அதுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி வெற்றி சிறக்க பண்ணி நடத்துவார். பிரியமானவர்களே, வசனத்தை வாசிங்கள், வசனத்தை தியானித்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் இருக்கிற சோஷியல் மீடியாவுக்கும் நியூஸுக்கெல்லாம் செவி கொடுக்கிறதோட அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். எப்படி பிரியமானவர்களை, நீங்கள் அடிக்கடி நியூஸ் பார்த்துட்டே இருக்கிறீங்களா, அடிக்கடி அதை கேட்டுட்டே இருக்கிறீங்க, அப்படியே ஸ்தோத்திரம், அடிக்கடி கர்த்தருடைய வசனத்தை வாசிங்கள், கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்கள், கர்த்தருடைய வசனத்துக்கு செவி கொடுங்கள், கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்கள். இந்த உலகத்தில் முக்கியமானது அதுதான். கூடுதல் நேரம் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம். ஒரு வட்டி வசனத்தை வாசித்து விடாமல் எப்போதெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குமோ அடிக்கடி இந்த வார்த்தையை வாசித்து அதை தியானித்து, நீங்கள் வேலை செய்கிற இடங்கள் ஆகட்டும், உங்கள் ஒர்க் பிளேஸில் ஆகட்டும், உங்கள் ஆஃபீஸ்குள்ளே
எங்கே ஆகட்டும். அடிக்கடி கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்கள். காலையிலே நாம் ஜெபம் பண்ணி காலையிலே கர்த்தருடைய வசனத்தை வாசித்தேன், சரி, அதோட விட்டுடக்கூடாது. அடிக்கடி அதை கர்த்தருடைய வார்த்தையை வாசிங்கள். கர்த்தருடைய வசனத்தை தியானித்துக் கொள்ளுங்கள். இதா வசனம் சொல்லி, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்னமன்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான். பிரியமானவர்களே, உங்களோட பயம் மாறுவதற்கு, உங்களோட டென்ஷன் மாறுவதற்கு, கவலைகள் நீங்கிறதுக்கு அவன் ஈஸியான ஒரு வழி எதுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் உங்களை டியூன் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் செவியை கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையால் கர்த்தர் உங்களை பலப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். வானத்திலே நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையில மணலைப் போலவும் கர்த்தர் நம்மை பெருகவே பெருக பண்ணுவார். We are blessed. We are really blessed. We are permanently blessed and highly favored. God bless you. God bless you. God bless you. Amen.